ஹாய் மக்களே, இந்த காட்சியை பாருங்கள். கேரளாவில் நைட்டு 12 மணி கடைசி பஸ்ஸில் ஒரு பெண் ட்ராவல் பண்ணிட்டுக்கிறாங்க. ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு போது அவங்க இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துச்சு. அந்த பொண்ணு இறங்கிட்டாங்க. அந்த பொண்ணு இறங்க வேண்டிய பஸ் அங்கேயும் போகலை, பஸ் கண்டக்டரும் போகலை, உள்ளகிற பயணிகளும் போகலை. ஏன்னா அந்த பொண்ணு கூட இறங்குறது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். யாருன்னா அந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வேறு யாரும் இல்லை. ஏன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத நைட்டு 12 மணி காட்டு பொழுது அந்த பொண்ணுக்கு துணை யாரும் இல்லை. அவங்க பேரண்ட்ஸ் வர வச்சு அவங்க வந்துட்ட பிறகு அவங்கள்ட்ட ஒப்படைச்ச பிறகு தான் அந்த இடத்துல வந்து பஸ்ஸு கிளம்புது. அந்த பஸ் கண்டக்டர் டிரைவர் பயணிகளும் கிளம்புனாங்க. மனிதநேயம் இன்னும் சாகவில்லை என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி தான் நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா அவங்களுடைய மனிதநேயம் மனித தம்பியும் இது ரொம்ப நிகழ்ச்சி ஆயிடுச்சு. அதேமாரி நம்ம தமிழ்நாட்டில் இங்கே வேறு ஒரு மனிதநேயம் செயல்படணும்னா இந்த வீடியோ நான் தமிழ்நாட்டில் ஷேர் பண்ண சொல்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய பஸ் கண்டக்டர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல ஒரு சில பஸ் கண்டக்டரில் சில அவப்பேரை இது பண்ணுறாங்க. டக்குனு யார் இப்படி போனான்னா டக்குனு இறங்கிட்டு டக்குனு போயிடுறாங்க. அது பகல் டைம்னா பரவாயில்ல, நைட்டு 12 மணி ஒரு பொண்ணு தனித்தனியாக ட்ராவல் பண்ணுறது இது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக அரணாக இருந்த அந்த பஸ் கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் கேரளா அரசுக்கு ஒரு நன்றி தெரிவித்துள்ளது. இதுமாரி மனிதநேயம் மனித மாண்பு எல்லாரோட பஸ் கண்டக்டர் டிரைவர்களுக்கும் வரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி மனிதநேயம் மேம்பட்டும் மனித மாண்பை ஜெயிக்கட்டும். முடிந்த வரை இந்த வீடியோ பஸ் கண்டக்டர் டிரைவர்களுக்கு கொடும் வரை இந்த வீடியோ ஷேர் பண்ண மக்களே. அப்போ தான் மனிதநேயம் ஜெயிக்கும்.